கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் தியானம் பண்ணுவோமாக. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடுந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். தன் ஆவியை அடக்காத மனிதன் மதில் இடிந்த ஒரு பட்டணத்தை போல் இருக்கிறான். ஒரு பட்டணத்துக்கு காம்பவுண்ட் வால் இருக்குன்னா அதுதான் பாதுகாப்பு. எருசலேமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மதில் சுவரை தாவீது கட்டினான். பெரிய காம்பவுண்ட் வால்வை கட்டினான். அந்த காம்பவுண்ட் வால்வில் பார்த்தீங்கன்னா அந்த அலங்கத்தின் மேலே 12 காவற் கோபுரத்தை வைத்திருந்தான், நகரத்தை பாதுகாப்பதற்காக. அதே போல தான் நம்முடைய இருதயமும். நீதிமொழிகளின் புத்தகத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே 16ஆம் அதிகாரமும் 32வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, தன் மனதை அடக்காதவன் மதிலிடுந்த பட்டணத்தை போல் இருப்பான் இல்லையா? தன்னுடைய பட்டணத்தை பிடிப்பதை பார்க்கலாம் மனதை அடக்குபவன் உத்தமன் என்று நீதிமொழிகள் 16:32 சொல்கிறது. அப்படியாக ஒரு மனிதன், ஒரு தருண் என்கின்ற ஒரு வாலிபன், ஒரு மெட்ராஸில் சென்னையில் ஸ்டார்ட் அப் நிறுவனம் என்கின்ற ஒரு கம்பெனியில் அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் கிராஃப்ட் சைடுகிற ஒரு கம்பெனியில் அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். அநேக விளம்பரங்கள், அதாவது கிராஃப்ட் செய்து கொடுக்கறது, அநேக லோகோ செய்து கொடுக்கறது, இப்படியெல்லாம் அந்த கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தான். அதில் ஒரு லோகோ ஒன்று ஒரு நாள் செய்தான். அதை பார்த்த உடனே அநேகர் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அநேகர் பாராட்டினாங்க. ஆனால் ஒருத்தன் என்ன செஞ்சிட்டான், அவனை ரொம்ப விமர்சனம் பண்ணி, இது என்னது பழங்காலத்து இது, ரொம்ப மோசமாக இருக்க இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ரொம்ப ஒரு கமெண்ட் கொடுத்துட்டான். இவனுக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, மனதை அடக்கவும் முடியல. அந்த ஒருத்தன் எப்படி இது சொன்னான் அப்படின்ட்டு நைட்டெல்லாம் தூங்கலை. அவன் தூங்கிட்டே இருப்பான். திடீர்னு செல்ஃபோன் எடுத்து பார்ப்பான், யார் என்ன பண்ணியிருக்காங்க, யார் எது அனுப்பிச்சிருக்காங்க, இதே பார்த்துக்கிட்டு இருந்தான். மறுநாள் அவங்க கம்பெனியில் ஒரு குட் ப்ரெசன்டேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. இவன் தயார் பண்ணி அந்த ப்ரெசன்டேஷனை எம்டிக்கு அங்கே பண்ணணும். ஆனால் அங்கே போய் அவன் சரியாக பண்ணாதனால, சரியாக முடித்து ப்ரெசன்டேஷன் பண்ணாதனால அந்த எம்டி ரொம்ப வருத்தப்பட்டார். அங்கே எல்லாருமே இவனை ரொம்ப கேவலமாக பார்த்தாங்க, என்ன இப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கானே அப்படின்ட்டு. அவனை எம்டி தனியாக அழைச்சிட்டு போயிட்டு, நீ இந்த மாதிரி நைட்டெல்லாம் தூங்காமல் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், இது நிறுவனத்துக்கே கெட்ட பேரை உண்டாக்கிட்டேன். அதனால் நீ முதல்ல உன் மனதை நீ சரி பண்ண பத்துக்கு, புரியுதா? நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க, நிறைய பேர் பாராட்டுவாங்க. அதையெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம நிறுவனத்தினுடைய பேர் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி அறிவுரைகள் சொன்னாராம். ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அப்படிதான். ஆரம்பத்தில் ஆதியாகமத்தின் புத்தகத்திலேருந்தே நீங்கள் பாருங்கள், அந்த ஆதாம் ஏவாளும் தன் மனதை அடக்க முடியல, அந்த இச்சைக்கு ஆளாகி விட்டார்கள், அந்த இச்சையின் மேலே விழுந்து விட்டார்கள். ரோமர் 5:14 ஒருவன் செய்த பாவத்தினால் பூமி முழுவதும் சாபமாகிவிட்டது. அப்படியாக பார்த்தீங்கன்னா யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இவன் தன் மனதை அடக்க முடியல. ஆகான அந்த எரிகோ பட்டணத்தில் உள்ள பாபிலோன் சால்வையும் தங்க பாலத்தையும் இச்சித்து தன்னுடைய கூடாரத்தில் போய் புதைச்சி வச்சுட்டான். அதை மனதை அடக்க முடியல, அந்த இச்சையிலே பாவம். அது ஒரு மனிதனுடைய பாவம். அவன் அந்த டீமே டோட்டலாக வேஸ்ட் பண்ணிடு, அந்த தோல்வி அடைய பண்ணிடுச்சு. அடுத்தது பாருங்கள், அந்த சவுல் ராஜா, ஒரு மனிதன், அவன் தேசத்துக்கே அவன் செய்த பாவம். கர்த்தர் சொன்னார், இந்த முதல் தரமான ஆடு மாடுகள் எல்லாமும் அந்த ராஜாவையும் அழிச்சு போட்டுன்னு சொன்னார். முடியல அவனால். அவனுடைய ராஜாவுடைய எல்லா ஆடு மாடுகளையும் இச்சித்து 2ஆம் தரமானதையெல்லாம் அழித்தான். இப்படியெல்லாம் பாருங்கள், சிம்சோன் தன் மனதை அடக்க முடியல. இப்படி அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே மதிலிழுந்த பட்டணம் போல் அநேகர் குடும்ப வாழ்க்கையிலும் சரி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன் வழி விலகி அநேக குடும்பங்கள் இன்றைக்கி விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் இன்றைக்கி அநேக குடும்பங்கள் பாழாய் போய் கிடக்கிறது. அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீதிமொழிகள் 4:28 உன் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இதை அடக்கி பாதுகாத்து கொள்ளுங்கள். இதிலிருந்து புறப்படுகிற ஜீவனுள்ள வார்த்தைகள் அநேகருடைய இருதயங்களை திறக்க முடியும். உங்களால் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உங்களால் மற்றவர்கள் பிரயோஜனப்படுவார்கள், நீங்கள் மற்றவர்களை வாழ வைக்கலாம்.
உங்களை இருதயத்தை பாதுகாத்துக் கொள்கிறீங்களா? எல்லா காவலோடும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யோபுடைய வீட்டை இயேசுவே வேலி அடைத்தார். காரணம், அவன் ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் வேலியடைங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை துரத்தி விட்டு வீசி கொண்டிருக்க சுடரொளி பட்டயத்தை காவலுக்கு வைத்தது போல ஒவ்வொருவரையும் வேலியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். அவர்கள் தேவைகளை சந்தியும், அவர்களுக்கு வேண்டிய சமாதானத்தை கட்டளையிடும், அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.